ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். என் பேர் வள்ளி. நீங்க என்ன கம்பெனில வேலை செய்றீங்க? செல்வமணி இண்டஸ்ட்ரீஸ். எவ்வளவு வருஷமா வேலை செய்றீங்க? ஒரு வருஷமா வேலை செய்றீங்க. உங்களுக்கு கணக்குல ஏதாவது டவுட் இருக்கா? கணக்குல டவுட் இருக்கு. இப்போ நீங்க சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு வீட்டுல நிறைய செலவுகள் இருக்கு. அதை நீங்க எப்படி கரெக்டா செலவு பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு சம்பளம் ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எச்சாவே நிறைய பணம் செலவாகும். அது நம்ம கரெக்டா பட்ஜெட் போட தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இந்த நகை போய் அடகு வைக்கும் போது வட்டி சொல்றாங்க, அதெல்லாம் தெளிவா புரியல. அது சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் இருக்கிற வள்ளி அப்படிங்கிறவங்க மீட் பண்ணோம். அவங்க செல்வமணி இண்டஸ்ட்ரீஸில் 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டப்போ எனக்கு கணக்கில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, பேங்க்கில் வட்டியெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அது அதாவது நம்ம நகை இதெல்லாம் வைக்கும் போது எவ்வளோ வட்டி கிடைக்கிது, எவ்வளோ வட்டி அதில் போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வட்டி கட்டணும். அது நான் கட்டல அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு பணம் 10,000 ரூபாய் பணத்துக்காக உங்களோட நகை எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5% வட்டி அப்படிங்கும்போது 100க்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ 100க்கு 5 ரூபா அப்படிங்கும்போது 1000 ரூபாய்க்கு 50 ரூபா நீங்கள் வட்டி கட்டணும். 10,000 ரூபாய் அப்படிங்கும்போது 500 ரூபாய்க்கு நீங்கள் வட்டி கட்டணும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது மாதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு 1,500 ரூபா வட்டி இருக்கும். அந்த 1,500 ரூபா வட்டியும் கட்டலை அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது அந்த 1,500 ரூபா வட்டிக்கு வட்டி போடுவாங்க. இப்போ 3 மாதம் வட்டி கட்டல அப்படின்னா அந்த வட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்போது ஜாஸ்தி ஆகும்போது அந்த 1,500 ரூபாய்க்கு அவங்க இவ்வளோ பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா 1,500 ரூபா வரும்போது உங்களுக்கு 150 ரூபா பெனால்ட்டி வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வட்டி கணக்கு இதாகுது. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருந்தாங்களே, எனக்கு பேங்க்ல வர வட்டி கணக்கு மட்டும்தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடும்போது கிடைக்கிற வட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி போடும்போது அதில் நம்ம ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுவோம். இல்லை 10,000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லி போடும்போது உங்களுக்கு 1,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 1,500 ரூபாய் வட்டி தான் அவங்க 3 மாதத்தோட கடைசியில் நகைக்காக செலுத்த வேண்டியது இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கணித புதிர் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புதிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளி கிருஷ்ணன் அப்படிங்கிற 2 பேர் ஒரு டூருக்காக போனாங்க. போகும்போது முரளி 5 டிஃபன் பாக்ஸ் வச்சுருந்தாரு, கிருஷ்ணன் 3 டிஃபன் பாக்ஸ் வச்சுருந்தாரு. இந்த மொத்தம் அவங்க கிட்ட 8 டிஃபன் பாக்ஸ் இருந்தது. அதாவது முரளி கிருஷ்ணன் 2 பேர்கிட்டையும் சேர்ந்து 8 டிஃபன் பாக்ஸ் இருந்தது. ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லேயும் 3 இட்லி இருந்தது. அப்போ அவங்க 2 பேரும் சாப்பிடலாம்
அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு ராஜேஷ் கண்ணா அப்படின்ற ஒருத்தர் வந்து அவங்களோட வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்தப்போ அதில் எட்டு டிஃபன் பாக்ஸில் வந்து 3 இட்லியாக இருந்ததா, மொத்தம் 24 இட்லி இருந்தது. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொருத்தரும் 8 இட்லியாக எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராஜேஷ் கண்ணா என்ன பண்ணாருன்னா அவர் சாப்பிட்ட 8 இட்லிக்கான பணத்தை வந்துட்டு முரளி கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதில் வந்து முரளிக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கணும், கிருஷ்ணனுக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த புதிர்கான விடையை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதில் இப்போ வந்து அவங்க வள்ளி வந்து கணிதம் பற்றி கேட்டிருந்தாங்களே, அதில் வந்து அவங்களுக்கு வந்து நகை கடன் மட்டும்தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பேங்க்கை பற்றியும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து பேங்க்லேயும் சேவ் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பொதுவாக பேங்க்கில் வந்து 3 விதமான அக்கௌண்ட் இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட் அண்ட் டெபாசிட் அக்கௌண்ட். எஸ்பி அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டோம், அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து மாதம் எவ்வளோ பணம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ பணம் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு வட்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன், அதாவது எவ்வளோ தடவை டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ, ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ தடவை பணம் போடுறோம், எவ்வளோ தடவை பணம் எடுக்கிறோம், இது இதையும் பொறுத்து நமக்கு வட்டி வந்து கொடுப்பாங்க. ஒரு 4 தடவை பணம் போடுறோம், ஒரு 5 தடவை பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து வட்டி அதில் இதாகும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டி அக்கௌண்ட். ஆர்டி அக்கௌண்ட்ல வந்து ஒரு மாசத்துக்கு நம்ம இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணணும். ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட தொகை நம்ம டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் நமக்கு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 9% வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது வந்து ஸ்டேபிளாக 9% இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ பணம் போடணுமோ அந்த பணத்தை போட்டுட்டு வர நமக்கு வந்து அந்த வட்டியும் வந்து 9% வந்து ஏறிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஆர்டி அக்கௌண்ட். அதுக்கப்புறம் வந்து டெபாசிட் அக்கௌண்ட். டெபாசிட் அக்கௌண்ட்ல வந்து இவ்வளோ பணம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து அதாவது மொத்தமா வந்து நம்ம பணம் போட்டணும். நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்றோம் அப்படின்னா மொத்தமா நம்ம அந்த 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிடணும். அதுக்கு வந்து வட்டி வந்து 5%, 6% அந்த மாதிரி கொடுப்பாங்க. 6% கொடுக்கும்போது ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கடைசியில் எவ்வளோ வட்டி கிடைக்குமோ அதை வந்து நம்ம போட்ட டெபாசிட் பணத்தோட வந்து சேர்ந்து வந்துடும். இதுதான் வந்து பேங்க்ல வந்து இருக்கிற ஒரு இது போக பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் அக்கௌண்ட் அண்ட் மைனர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான அக்கௌண்ட் இருக்கு. மேஜர் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து பணம் போடுவாங்க, பணம் எடுப்பாங்க. மைனர் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது அது 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு மைனர் அக்கௌண்ட்ல வந்து இது அவங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் வருதோ ஒரு மாசம் அவங்களோட பாக்கெட் மணி பொறுத்து அவங்க வந்து இது பணம் போட்டுப்பாங்க. இதுதான் வந்து பேங்க்ல வந்து ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேங்க்ல பணம் போடணும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வீட்டோட செலவுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு அளவுக்கு கம்மி பண்ணி அதாவது ஒவ்வொரு மாசமும் நம்ம இவ்வளோ சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு வந்து நம்ம போட்டு வைக்கணும். ஒரு நமக்கு 10,000 ரூபாய் சம்பளம் இல்லை 15,000 ரூபாய் சம்பளம் இருக்கு, நாம வந்து 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளோட படிப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், போக்குவரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு அது போக வந்துட்டு நம்ம எவ்வளோ பணம் வந்து சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு வந்து அதில் இருக்கணும். 15,000 ரூபாய் நமக்கு சம்பளம் வருது, அதில் வந்து நம்ம 8,000 ரூபாய் சாப்பிட்றதுக்காக இது பண்ணுறோம் அண்ட் 2,000 ரூபாய் குழந்தைங்களோட படிப்புக்காக நம்ம வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து நம்மளோட சம்பளத்தில் வந்து ஒரு பெரிய பகுதி இந்த 2 விஷயத்துக்காக போயிடும். அதாவது சாப்பிட்றதுக்கும் குழந்தைகளோட கல்விக்கும் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் போயிடும். மிச்சம் இருக்கிற 5,000 ரூபாயில வந்துட்டு போக்குவரத்து செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,000 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் போக்குவரத்து செய்கிறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இன்னொரு இடத்துல இருந்து இங்கே வரோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதுக்கு வந்து பெட்ரோல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பேருந்து கட்டணம் ஆகட்டும் நம்ம வந்து செலுத்தி தான் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டோம்னா மிச்சம் 3,000 ரூபாய் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நமக்கு வந்து செலவுகள்லாம் அடிக்கடி வரும். திடீர்னு நம்ம எங்கேயாவது போகணும், திடீர்னு ஒரு விசேஷத்துக்கே போகணும், அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த செலவுகள் எல்லாம் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி செலவுக்காக நம்ம ஒரு 1,000 ரூபாய் ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா 13,000 ரூபாய் வந்து நமக்கு செலவாயிடும். மிச்சம் இருக்கிற 2,000 ரூபாய் வந்து நம்ம பேங்க்ல போடுறோம். ஒவ்வொரு மாசமும் 2,000 ரூபாய் நம்ம பேங்க்ல போட்டுட்டே வரோம் அப்படின்னா ஒரு வருஷத்தோட கடைசியில நம்ம கிட்ட 24,000 ரூபாய் இருக்கும். அதோட வட்டி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு 1,000 ரூபாய், ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து கையில பணம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2,000 ரூபாய் வந்து பேங்க்ல போடுறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் வட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் அப்படிங்கும் போது 2வது மாசத்துல வந்து 6 ரூபாய் 12 ரூபாய் ஆகும். அதுவே வந்துட்டு நீங்க 200 ரூபாய் போடும்போது வந்துட்டு அந்த வட்டி 12 ரூபாய் ஆகும். அப்ப 2,000 ரூபாய் போடும்போது 120 ரூபாய் உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கும். ஸோ முதல் மாசம் வந்து 120 ரூபாய் வட்டி கிடைக்கும். 2வது மாசம் நீங்க இனி ஒரு 2,000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா அது வந்து 240 ரூபாய் ஆகும். 3வது மாசம் வந்து
360 ஆகும். இந்த மாதிரி வந்து வட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம முன்னாடி வந்து ஒரு பசில் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, முரளி கிருஷ்ணன் 2 பேரும் வந்துட்டு டூர் போறாங்க. அவங்க போகும்போது முரளி வந்து 5 டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காரு, கிருஷ்ணன் வந்து 3 டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காரு. மொத்தம் 8 டிஃபன் பாக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லயும் 3 இட்லி இருக்கு. அப்போ மொத்தம் அவங்க கிட்ட வந்து எவ்வளவு இட்லி இருக்கும்? 24 இட்லி வந்து இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராஜேஷ் கண்ணா அப்படிங்கிறவங்க வந்து அவர் மறுபடியும் இவங்களோட சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்த உடனே அவங்க கிட்ட இருந்த 24 இட்லியை வந்து 8 இட்லியா பிரிச்சு 3 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே ராஜேஷ் கண்ணா வந்து கிளம்பும் போது இவருக்கு கிட்ட வந்து 8 ரூபாய் கொடுத்து, அதாவது முரளி கிட்ட 8 ரூபாய் கொடுத்து நீங்க வந்து இதை பிரிச்சுக்கோங்க, எல்லாரும் வந்து நீங்க 2 பேரும் இதை பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ மொத்தம் முரளிக்கு எவ்வளவு பணம் வரணும், கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். இதுல வந்து இதோட விடை வந்து ரொம்ப ஈஸியானது தான். பட் நீங்க அதை வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிடலாம். நம்ம வந்து எல்லாரும் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து முழுசா ஆர்வம் காட்ட மாட்டோம். பட் வீட்டுல வந்து நம்ம ஒரு நகை வைக்கிறோம், நகைக்கு வந்து வட்டி கேட்குறாங்க. அது போக வந்து நம்ம பணம் பேங்க்ல போடுறோம், அதுக்கு வந்து வட்டி எவ்வளோ வருது, அது போக நம்ம வீட்டில் வந்து செலவுகள்லாம் எவ்வளோ வருது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பற்றி யோசிக்கும் போது நமக்கு வந்து கணிதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தோம். எல்லாரும் வந்துட்டு ஒரு சிலர் சொன்னாங்க எனக்கு வந்து எதுலேயும் டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலர் சொன்னாங்க எல்லாமே என்னோட கணவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து எனக்கு வந்து நகை வைக்கிறதுல தான் வந்து நிறைய டவுட்டெல்லாம் இருக்கு, எவ்வளோ நகை வந்து வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு சரியா தெரியலங்க, நீங்களா அதை சொல்லி கொடுத்தா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பேங்க்ல எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த வங்கியிலலாம் எந்த மாதிரி வந்து கணக்கு போடுறாங்க, பேங்க்ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணும்போது எந்த மாதிரி கணக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஒரு சில வங்கிகளை பொறுத்த மாதிரி அங்க வர இந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி எல்லாம் வந்துட்டு மாறும். இப்போ வந்து பேங்க்ல வந்து நம்ம ஒரு போய் நகை வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு 100 ரூபாய்க்கு வந்துட்டு 1 ரூபாய் வட்டி அப்படின்னு போடுவாங்க. ஒரு சில இடங்கள்ல 5 ரூபாய் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நம்ம வந்து 5 ரூபாய் வட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதுல போடுற மாதிரியே கணக்கு வந்து எல்லா இடத்துலயும் போட முடியாது. ஸோ வட்டி வந்து மாறும். இப்போ 100 ரூபாய்க்கு 5 ரூபா அப்படிங்கும் போது 1000 ரூபாய்க்கு வந்து 50 ரூபா, 10,000 ரூபாய்க்கு வந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளோட வட்டி ஏறும். இதுவே 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் வட்டி அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா 200 ரூபாய்க்கு வந்துட்டு 2 ரூபாய், அப்போ வந்து 1000 ரூபாய்க்கு வந்து 20 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு வந்து 200 ரூபாய். இந்த மாதிரி நம்மளோட வட்டி வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். இந்த மாதிரி ஜாஸ்தி ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருது, ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் அப்படின்னா 3 மாசத்துக்கு வந்து 600 ரூபாய் வரும். 600 ரூபாய்க்கு நம்ம வட்டி கொடுக்கல, 600 ரூபாய் வந்து நம்ம கட்டலங்கும் போது அதுக்கு வந்து பெனால்ட்டி போட்டு இன்னும் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை பத்தி நம்ம இவங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிட்டோம், அவங்க வந்து புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போக வந்து நம்ம பேங்கை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். பேங்க்ல வந்து எந்த வித மாதிரியான அக்கௌண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அது வந்து எந்தெந்த வித மாதிரி அவங்களுக்கு வந்து வட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த வட்டியோட சதவிகிதம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிட்டோம். இது போக பாத்தீங்க அப்படின்னா வீட்டு பட்ஜெட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். வீட்டு பட்ஜெட் போடுறதா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கும், ஒரு சிலருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு 15,000 ரூபாய் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து 5,000 ரூபாய் தான் வந்து அவங்களோட மாச சம்பளம் இருக்கும். இதை பொறுத்த மாதிரி வந்து அவங்க கணக்கு கால்குலேட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க, பொருட்கள் எல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்கனால சேவிங்ஸ், அதாவது சேமிச்சு வைக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடைபிடிக்க முடியும். இப்போ வந்து மொத்தமா அவங்க இப்போ வந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து சம்பளம் வாங்குறவங்க ஒரு மாசத்துக்கு 2,500 ரூபாய் வந்து அவங்களோட உணவுப் பொருட்களுக்கு ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற 2,500 ரூபாயில குழந்தைகளோட படிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள், குழந்தைகளோட படிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு சேமிக்க வேண்டிய விஷயம், போக்குவரத்து, இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணாங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் வாங்குறவங்க வந்து 5,000 ரூபாய் வந்து அவங்களோட இதுக்கு, அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒதுக்கிட்டு மித்த காசை வந்து அவங்க செலவு பண்ணாங்கன்னா அதுவும் கரெக்டா இருக்கும். 1 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க வந்துட்டு ஒரு 20,000 வரைக்கும் அவங்களோட உணவுப் பொருட்கள்லாம் ஒதுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட சம்பளத்தை பொறுத்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த பணம் வந்து கரெக்டா இருக்கும், செலவுகள் வந்து கரெக்டா இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு நம்ம திட்டமிட்டு செஞ்சா மட்டும்தான் முடியும். திட்டமிடல அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு செய்ய முடியாது. இதனாலதான் வந்து நம்ம எல்லாருக்கும் எந்தெந்த மாதிரி நீங்க செலவு பண்றீங்க, உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரி இது டவுட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து ஒரு சில செலவு பண்ணும்போது நம்ம பார்த்திருப்போம், 10,000 ரூபாய் அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா 9,000 ரூபாய் வரைக்கும் அவங்க எதுக்காக செலவு பண்றாங்க, என்ன செலவு பண்றாங்க எதுவுமே தெரியாது.
தெரியாது. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய் வந்து 1ஆம் தேதி 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து 10ஆம் தேதிக்குள்ள வந்து தீண்டு போயிடும். அதுக்கு மேல வந்துட்டு கடன் வாங்கி அவங்களோட குடும்பத்தை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வீட்டு பட்ஜெட் போடும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து கணக்கு போடுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களோட பணம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டு பட்ஜெட் போடும்போது மட்டும்தான் நமக்கு கணிதம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து கணிதத்தெல்லாம் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். பட் அது எல்லாமே வந்து நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் இந்த குடும்ப பட்ஜெட்னு வரும்போது ஒவ்வொரு பணமும் நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய விதத்துல கணக்கெல்லாம் போடுவோம். ஒரு 100 ரூபாய்க்கு அரிசி வாங்குறோம், ஒரு மாசத்துல வந்து நம்ம ஒரு 25 கிலோ அரிசி வாங்குறோம், ஒரு கிலோ அரிசி வந்து 50 ரூபா அப்படிங்கும் போது 25 கிலோ அரிசி எவ்வளோ? ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 25 கிலோ அரிசி வாங்குறோம், ஒரு கிலோ அரிசி வந்து 50 ரூபா அப்படிங்கும் போது 25 கிலோ அரிசி வந்து 1250 ரூபா வரும். இது வந்து நம்ம நார்மலா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கணக்கு. இது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு மாசத்துக்கு வந்து நம்ம ஒரு 4 லிட்டர் எண்ணெய் வாங்குறோம், ஒரு லிட்டர் எண்ணெய் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் அப்படிங்கும் போது 4 லிட்டர் எண்ணெய் வந்து 400 ரூபாய். இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டா இது பண்ணிக்கிட்டோம். ஒரு கிலோ அரிசி வந்து 1250 ரூபா, 4 கிலோ எண்ணெய் வந்து 400 ரூபாய். அப்போ வந்து 1650 ரூபா வந்து நம்ம வீட்டில் மெயினாக யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு வந்து போயிடுது. அது போக வந்து காய்கறிகள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் ஒதுக்குறோம் அப்படின்னா 2650 ரூபா வந்து நம்ம இதுக்கு, அதாவது இந்த மாதிரி செலவுகளுக்கு, உணவுப் பொருட்களோட செலவுகளுக்கு வந்து ஒரு 2650 ரூபா வரைக்கும் போகுது. அதை வந்து நம்ம ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வச்சுட்டோம்னா நம்ம மற்ற பொருட்கள், கோதுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கும் நமக்கு வந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் கணக்கு போடுறோம், வீட்டில் கணிதம் வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து முதல்ல பட்ஜெட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட்ஜெட்டில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குழந்தைங்களோட படிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த போக்குவரத்து செலவு, அது போக சேவிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பணம் இது பண்றோம், எவ்வளோ பணம் பேங்க்ல போடுறோம், பேங்க்ல போடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது, இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா இது பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்து வந்து நாங்க வந்து பசில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு முரளி கிருஷ்ணன் 2 பேரும் வந்து ஒரு டூர் போறாங்க. டூர் போகும்போது முரளி வந்து 5 டிஃபன் பாக்ஸும் கிருஷ்ணன் வந்து 3 டிஃபன் பாக்ஸும் வச்சிருக்காரு. ஒவ்வொரு மொத்தம் அவங்க கிட்ட வந்து 8 டிஃபன் பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா 8 இட்லி இருக்கு. மொத்தம் வந்து 24 இட்லி. 8 டிஃபன் பாக்ஸ்ல 3 இட்லி அப்படிங்கும் போது 24 இட்லி வந்து அவங்க கிட்ட இருக்கு. இந்த 24 இட்லியை வந்து அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்டு ராஜேஷ் கண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவங்களோட சேர்றாங்க. சேரும்போது 3 பேரும் அந்த 24 இட்லியை 8 இட்லியா பிரிச்சு 3 பேரும் சாப்பிட்டு அப்புறம் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ராஜேஷ் கண்ணா என்ன பண்றாருன்னா ஒரு 8 ரூபாய் எடுத்து, அதாவது அவர் சாப்பிட்ட 8 இட்லிக்கான பணத்தை எடுத்து முரளி கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ முரளிக்கு எவ்வளோ பணம் வரணும், கிருஷ்ணனுக்கு எவ்வளோ பணம் வரணும், இதை தான் வந்து நம்ம முன்னாடி கேட்டிருந்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா முரளிக்கு வந்து 7 ரூபாவும் கிருஷ்ணனுக்கு வந்து 1 ரூபாவும் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். இதுல என்ன 2 பேரும் சரிசமமா தானே பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கண்டிப்பா கிடையாது. முரளி வந்து 5 டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருந்தாரு. அதுல வந்து ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லயும் 3 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு 5 டிஃபன் பாக்ஸ்ல மொத்தம் 15 இட்லி இருந்தது. கிருஷ்ணன் வந்துட்டு 3 டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருந்தாரு. ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லயும் 3 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 9 இட்லி இருந்தது. ஸோ 15 கூட்டல் 9 வந்து 24 இட்லி வந்து மொத்தம் அவங்க கிட்ட இருந்தது. இதுல வந்து ராஜேஷ் கண்ணாக்கு வந்து 8 இட்லி கொடுத்தாங்க. 3 பேரும் 8 இட்லியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்கல்ல. ஸோ முரளி கிட்ட வந்து 15 இட்லியில அவர் 8 இட்லி எடுத்துட்டு 7 இட்லியை ராஜேஷ் கண்ணாக்காக கொடுத்தாரு. கிருஷ்ணன் வந்து அவர்கிட்ட இருந்த 9 இட்லியில 8 இட்லி எடுத்துட்டு 1 இட்லி வந்து ராஜேஷ் கண்ணாக்காக கொடுத்தாரு. ஸோ மொத்தம் முரளி வந்து 7 இட்லி கொடுத்திருக்காரு, கிருஷ்ணன் வந்து 1 இட்லி கொடுத்திருக்காரு. ஸோ முரளிக்கு வந்து அந்த 7 இட்லிக்கான பணம் 7 ரூபாயும், கிருஷ்ணனுக்கு வந்து அந்த 1 இட்லிக்கான பணம் 1 ரூபாயும் கொடுத்தானா இந்த கணக்கு வந்து சரியா இருக்கு. நம்ம இதை வந்து 2 பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு இட்லி கொடுத்திருக்காங்க அதை பொறுத்துதான் வந்து நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். இதுதான் இந்த புதிரோட விடை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதான் இந்த புதிரோட விடை. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி 1 ரூபாய் அப்படிங்கிற விகிதத்துல வந்து முரளிக்கு வந்து 7 ரூபாவும் கிருஷ்ணனுக்கு வந்து 1 ரூபாவும் நம்ம கொடுத்தோம்னா இந்த கணிதம் வந்து கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வள்ளி கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து கணிதம் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதை வந்து வள்ளிக்கு மட்டும் கிடையாது, நகை வைக்கும் போதும் வாங்கும் போதும் அதுல எவ்வளவு வட்டி போடுறாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சிலருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படி நம்ம வீட்டு பட்ஜெட் போடுறது, எப்படி வந்து நம்ம வந்து நகைக்கு வந்து வட்டி கொடுக்குறாங்க, எப்படி வந்து பேங்க்ல வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும், அதிகமாவே இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து இங்க கிளியர் பண்ணிட்டோம். இது வந்து வள்ளிக்கு மட்டும் இல்லாம கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும், அதாவது கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். முக்கியமா வீட்டுல இருக்கிற குடும்ப பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா
அவங்க தான் வந்து நகை வச்சுட்டோம், ஐயோ நம்ம நகை வச்சிருக்கோம், அதுக்கு வந்து வட்டி ஏறிட்டு இருக்கு, எவ்வளோ வட்டி வரப்போகுது, நம்ம வந்து எவ்வளோ வட்டி கொடுக்க போகிறோம் இப்படிங்கிற டவுட் எல்லாம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட பேசின வள்ளிக்கு வந்து நன்றி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட டைம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்ம கூட பேசியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு இதில் டவுட் இருக்குது, இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுத்தப்போ எனக்கு புரிஞ்சுது. இனிமேல் வந்து எனக்கு நான் வைக்கிற நகைக்கும் நான் வந்து பேங்க்ல போடுற பணத்துக்குமான வட்டி கணக்கை வந்து நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம பேங்க் நகைக்கு வந்து எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க, பேங்க்ல எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க, குடும்ப பட்ஜெட் வந்து எப்படி போடுறது அப்படிலாம் சொல்லியிருந்தோம். இது வந்து வள்ளிக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இவ்வளோ நேரம் சொன்ன தகவலில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, வள்ளிக்கும் மற்ற ஆடியன்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.